வணக்கம், நான் விக்னேஷ் அண்ட் வெல்கம் பேக். 7/4/2026 அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே ஒரு பயக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட்டா போட்டிருந்தாரு. அந்த ட்வீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த வேர்ல்ட் சிவிலைசேஷன் வில் டை டுநைட், நெவர் டு பி த brought பேக் அகைன், டோன்ட் வாண்ட் டு ஹேப்பன் பட் இட் ப்ராபப்ளி வில் ஹவ் கம்ப்ளீட்லி என் டோட்டல் ரெஜியூம் சேஞ்ச். அதாவது இது என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈரான்ல இருக்கிற ஒரு சிவிலைசேஷனே பார்த்தீங்கன்னா நான் முற்றிலுமா அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ட்வீட்டை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டுக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸ் பக்கத்துல பார்த்தீங்கன்னா பதிவிட்டு இருக்கிறாரு. இப்படி ஒரு ட்வீட்டை பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் சைட்ல இருந்து போட்ட இதே ட்ரம்ப் தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் வருது. அந்த ட்வீட்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த கான்வர்சேஷன் ஆஃப் Prime Minister Shehbaz Sharif and Fidel Marsh Hashim Munir, so requested to I hold objective force being sent tonight Iran அப்படின்னு இருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா ஈரானுக்கு எதிராக நான் இது பண்ண போறேன் அப்படின்னு நான் சொன்ன உடனே பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கிறாங்க பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், அங்க இருக்கிற ஹசீம் முனீர் அப்படிங்கிறவரா இருக்கட்டும், ஏன்ட்ட வந்து இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த இதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு பெரிய ஒரு பிக் ட்விஸ்ட பாத்தீங்கன்னா ட்ரம்ப் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா நேற்று கொடுத்திருந்தாரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு ஈரான் தரப்புல இருந்து என்ன சொல்லி இருக்காங்க, இன்னொரு பையன் பாத்தீங்கன்னா இருக்கிறான், அதான் பாத்தீங்கன்னா இஸ்ரேல், அவரு என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபர் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நானும் பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருப்பேன். நீங்களும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரெகுலரா பாத்தீங்கன்னா பார்க்கலாம். சோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதையும் நாயகன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ட்ரம்ப், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஐசோ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வேர்ல்ட்லேயே பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் ஸ்ட்ரீமர். அவர் என்ன பண்றாருங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்போ பார்த்தீங்கன்னா நடப்பாரு, திடீர்னு பார்த்தீங்கன்னா தவுவாரு, அந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா ஐசோ ஸ்பீட் பண்ணுவாரு. ஸோ இப்போ அதுக்கு அப்படி நம்ம ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா தலைவன் ட்ரம்ப் என்ன பண்றான் அப்படிங்கிறது அவருக்கே பார்த்தீங்கன்னா தெரிய மாட்டேங்குது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா என்ன அடிக்க போறேன்டா அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாரு, இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா வேண்டாப்பா அப்படிங்கிற மாதிரி வராரு. ஸோ அவரு போட்ட ட்வீட் தான் பார்த்தீங்கன்னா 7th April பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. The whole civilization will die tonight, never to be brought back again. I don't want that to happen, but it probably will now. Have completely and total regime change. Maybe something revolutionary, wonderful can happen. Who's know? Most important moment of the long complex history of the world. 47 years of extraction, corruption and death will finally end. God bless the கிரேட் ஈரான் பீப்புள் அப்படின்னு சொல்லி தலைவன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஈரான்ல இருக்கிற ஒரு சிவிலைசேஷனையே பார்த்தீங்கன்னா முற்றிலுமா அழிக்க போறோம், அதுவும் ஒரே ஒரு நைட்ல அமெரிக்கா நினைச்சு அதை பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நான் சேஞ்ச் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம இது ஒரு போர்க்களமா இல்லாம ரெவல்யூஷனரி நிறைய போகலாம், யாருக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, இந்த வேர்ல்ட்ல இருக்கிற ஹிஸ்டரியிலே பாத்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெரிய மூவ்மெண்ட் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம 47 வருஷமா இந்த ஐஆர்ஜிசி தான் ஈரானை பாத்தீங்கன்னா ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரூல் பண்ணதுல ஐஆர்ஜிசி பாத்தீங்கன்னா அராஜகம், கரப்ஷனு, டெத், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்றாங்க. சொன்ன இது அப்படியே மாத்த போறேன் அப்படின்னு சொன்ன இதே ட்ரம்ப் பாத்தீங்கன்னா மறுபடியும் மறுநாள் என்ன போட்டிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்வீட்ல, பேஸ்ட் ஆன் த கான்வர்சேஷன் வித் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஷெபாப் ஷெரீப் and Fidel Marshall and Hashim Munir in Pakistan, requested that I hold off the destructive force being sent tonight Iran. IRGC agreed completely, immediately and safe open of Strait of Hormuz. I agree suspended to bombing and all attack ஈரான் ஃப்ரம் தி பீரியட் ஆஃப் தி 2 weeks. திஸ் இஸ் டபுள் சைடட் கேஸ் ஃபயர். அதாவது என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கலாம் தான் போனேன், நான் அடிக்க போகும்போது முன்னாடி வந்து இந்த ஹசீம் முன்னீரும் பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டரான ஷெபாஸ் ஷெரீஃபும் பார்த்தீங்கன்னா அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி தடுத்துட்டாங்க. அதனால நான் என்னன்னா ஈரானை பார்த்தீங்கன்னா நீ கை வைக்கல, ஸோ அதனால நான் பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் எல்லாம் அங்கே பாம்பு போடுறதா இருக்கட்டும், மிசைல் அட்டாக் இருக்கும், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது என்ன காரணம்னா அவங்க பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க, அதனால தான் நான் நிறுத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு. தலைவன் பார்த்தீங்கன்னா விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டலப்பா அப்படிங்கிற மாதிரி தான் தலைவன் பேசுவான். ஸோ அப்படி சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இது பார்த்தீங்கன்னா 2 சைடு, அதாவது டபுள் சைடு பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபயர். நாங்களும் சரின்னு சொல்லியிருக்கோம், அவங்களும் பார்த்தீங்கன்னா சீஸ் ஃபயரை பார்த்தீங்கன்னா அக்ரி பண்ணியிருக்காங்க ஈரான் சைட்லையும். ஈரான் என்னன்னு இருக்காங்க, ஓகேப்பா உனக்கு என்ன இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் தானே பண்ணும், ஓகே நான் 2 வாரம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஈரான் சைட்ல இருந்து சொல்லி இருக்கிறதா ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அந்த ட்வீட்ல போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதே ட்வீட்ல தலைவன் என்ன சொல்லியிருக்கான் பார்த்தீங்கன்னா, எதா இருந்தாலும் அமெரிக்கா நாங்க போன வேலையை பார்த்தீங்கன்னா ஈரான்ல முடிச்சிட்டோம்ப்பா, அங்க இருக்கிற நிறைய மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சிட்டோம். அதனால பார்த்தீங்கன்னா ஈரானோட அமைதியும் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற அமைதியும் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம ஈரான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ரொபோசல் பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்டையும் நாங்க பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றான்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா 8/4/2026 அப்போ ஒரு ட்வீட்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ல சொல்லி இருக்கிறாரு. நம்ம நினைப்போம் ஈரான் சைட்ல இருந்து இல்லப்பா இதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஆனா ஈரானும் பார்த்தீங்கன்னா எஸ் ஆமா அப்படின்னு சொல்லி இதை அக்செப்ட் பண்ணி
நாங்களும் பார்த்தீங்கன்னா சீஸ் ஃபயர் அணிவிக்கிறோம், 2 வாரத்துக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஈரானும் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு மெயின் மீடியேட்டர், அதாவது பஞ்சாயத்து தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பாகிஸ்தான், செபாப் ஷெரீப், அசீம் முனீர், இந்த மாதிரி அவங்க தான் பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுல மெயினான ஒரு 10 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஈரான் சைட்ல இருந்தும் சொல்லப்பட்டிருக்குது. அந்த 10 பாயிண்ட் என்னென்ன அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னோம்னா நீங்களே பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம் இந்த சீஸ் ஃபயர் பார்த்தீங்கன்னா போகுமா இல்ல இது முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்டா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அட்டாக், அதாவது ஈரான் மேல நீங்க அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இந்த வருங்காலத்தில் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈரான் சைட்ல இருந்து சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஈரான் சைட்ல இருந்து சொல்றாங்க. தேர்ட் பாயிண்டா பார்த்தீங்கன்னா அக்செப்டட் யுரேனியம் என்ரிச்மெண்ட், அதாவது யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை நாங்கள் பண்ணுவோம், இது நீங்க அமெரிக்கா அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு மெயின் வார் வர்றதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் தான் அப்படிங்கிறது காரணம். ஸோ இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. இப்போ ஈரான் பார்த்தீங்கன்னா 60% வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி, அதாவது எலக்ட்ரிசிட்டியா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த யுரேனியம் தேவைப்படும். ஆனால் அது அப்படியே இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது அது பார்த்தீங்கன்னா வெப்பன் கிரேடுக்கு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆகும். அதை வச்சு தான் அந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பாம்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய தயாரிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த என்ரிச்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்க அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஃபோர்த் என்ன சொல்றாங்கன்னா லிஃப்டிங் பிரைமரி சாங்ஷன்ஸ், அதாவது எங்க மேல போட்டுக்கிற முதல் பொருளாதார தடையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க எடுக்கணும்னு சொல்றாங்க. ஃபிஃப்த் என்னங்கிறாங்க பார்த்தீங்கன்னா லிஃப்ட் செகண்டரி சாங்ஷன்ஸ், அதாவது மறுபடியும் சாங்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணணும், செகண்டரி சாங்ஷன்ஸ்லாம் நீங்க லிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சிக்ஸ்த் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா டெர்மினேஷன் ஆஃப் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் போட்டு எங்களுக்கு அகெயின்ஸ்டா இருக்கிற ரெசல்யூஷன் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா டெர்மினேட் பண்ண சொல்லணும் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செவன்த் விஷயமா பார்த்தீங்கன்னா மறுபடியும் டெர்மினேஷன் ஆஃப் ஆல் போர்ட் கவர்னன்ஸ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறாங்க. எய்த் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா காம்பன்சேஷன், அதாவது ஈரான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே இது என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எங்க ஊருக்கு வந்து எங்க ஏரியால வந்து என்னையவே அடிச்சிட்டடா, அடிச்சதுக்குன்னு பார்த்தாம நீ என்ன பண்ற, காசும் கொடுக்காம போற, காசு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி ஈரான் பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 9th விஷயம் என்ன பாத்தீங்கன்னா விட்ராவல் ஆல் காம்பேக்ட் ஃபோர்ஸ் ஆஃப் யூஎஸ், அதாவது இப்போ மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற எல்லா ஃபோர்ஸையும் பாத்தீங்கன்னா நீங்க விட்ரா பண்ணி ஆகணும், இங்க எங்க ரீஜன்ல இருக்கிற எல்லா யூஎஸ் ஆர்மி பர்சனையும் நீங்க பாத்தீங்கன்னா விட்ரா பண்ணணும், அதான் உங்க ஊருக்கே நீங்க கூப்பிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 10th விஷயமா என்ன அப்படின்னா எல்லா வாரையும் பாத்தீங்கன்னா முடிக்கணும் அப்படிங்கிற. நீங்க சொல்லலாம் என்னடா இங்க மட்டும் தானே வார் போயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க இங்க மட்டும் சொல்ல கிடையாது, லெபனான், இஸ்ரேல் பாத்தீங்கன்னா லெபனான்ல அடிச்சிட்டு இருக்காங்க, அதாவது ஹெஸ்புல்லா அமைப்பு, அதாவது ஈரானோட ப்ராக்சியை பத்தி அடிச்சிட்டு இருக்காங்க, அதையும் அடிக்க கூடாதுன்னு சொல்லி ஈரான் பாத்தீங்கன்னா சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் ஈரான் பாத்தீங்கன்னா அவங்க ப்ராக்சியை விடுறது இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் பாத்தீங்கன்னா அவங்க வச்சிருக்கிற முக்கியமான 10 பாயிண்ட் அப்படின்னு ஈரான் மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்னுமே பாத்தீங்கன்னா இது யூஎஸ் சைட்ல இருந்து இது எங்களுக்கு இதுதான் 10 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்ல கிடையாது. சோ இதுதான் 10 பாயிண்ட் அப்படிங்கிறது நிறைய ஈரானியன் மீடியா பாத்தீங்கன்னா லீக் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ் பேஜ்ல நாங்க பாத்தீங்கன்னா இந்த வார்ல ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி ஈரான் சைட்ல போடுறாங்க. அமெரிக்கா சைட்ல என்னன்னா நாங்க தான்ப்பா ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க சைட்ல பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க. சோ இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஜெயிச்சிட்டேன் நீ ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போட்டிருந்தாங்க. சோ ஈரான் இந்த வான் அப்படின்னு போட்டதோட சேர்த்து இந்த 10 பாயிண்ட வச்சுதான் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஈரானியன் மீடியா பத்தினா சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதோட பேச்சுவார்த்தை, அதாவது இதோட பேச்சுவார்த்தை எல்லாம் எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வர 10ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை, சொல்ல போனா நாளைக்கு எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட கேபிட்டலான இஸ்லாமாபாத் அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் பாத்தீங்கன்னா நடக்குது. இதுக்கு மீடியேட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பஞ்சாயத்து தலைவர் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், அவங்க தான் பாத்தீங்கன்னா வாப்பா நான் பேசி வைக்கிறேன், அவங்க 2 சேர்த்து வைக்கிறேன், கையை புடி கட்டி புடி அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க தான் சேர்த்து வைக்க போறாங்க. சோ இதுக்கு யூஎஸ் சைட்ல இருந்து ட்ரம்பே போறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரம்ப் போக கிடையாது. யூஎஸோட வைஸ் பிரசிடென்டான ஜேடி வேன்ஸ், அது மட்டும் இல்லாம அவரு கூட சில நெகோசியேட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஈரான் கூட போய் பேசுறதுக்கு ஃப்ரைடே பாத்தீங்கன்னா கிளம்புறதா அங்க இருக்கிற மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லி இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ இவங்க 2 பேர் பேசலாம் பிரச்சனை இல்லை. இதுக்கு மூணாவதா ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, ஒருத்தன் இஸ்ரேல் அப்படிங்கிற, அவன் பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கணும். அவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட பிரசிடென்டான பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லெபனான்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பீப்புளை பாத்தீங்கன்னா கொண்டிருக்காங்க, ஹெஸ்புல்லாவை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்க போய் மிசைல் எல்லாம் போட்டுருக்காங்க, 100 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கு பிரஸ் எல்லாம் கேட்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஈரானை தான் அடிக்கக்கூடாதுங்கிறீங்க, நாங்க வந்து இந்த சீஸ் ஃபயர்ல பாத்தீங்கன்னா லெபனான்ல அடிக்கணும் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யூஎஸ் போட கிடையாது, அதனால பாத்தீங்கன்னா இது லீகல் தான், நாங்க பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சைட்ல இருந்து சொல்றாங்க. சோ இதுல நம்ம மெயினா ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இப்போ சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் தான்.
இதுல மூணாவதா ஒருத்தர் என்ட்ரி கொடுக்கறதா பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா அமைதியா இருக்கணும் இந்த 2 வாரம். அவங்க இருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னார், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னா பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு மாசம் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மெயினான ஒரு ஆளே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான். தலைமை என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ மெயினான இதுல நம்ம எல்லாம் ஒரு மெயினான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லா நாடும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த 2 வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதன் ரீசனா ஆயிலோட பிரைஸ் பாத்தீங்கன்னா சடன்லி 50% பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா ஃபால் ஆயிருக்குது. ஒரு பேரல் ஆஃப் பிரெண்ட் க்ரூட் ஆயிலோட ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல $97.35 பாத்தீங்கன்னா அந்த பேரல் பாத்தீங்கன்னா வந்திருக்குது க்ரூட் ஆயில். ஸோ மெயினான காரணம் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் தான். ஸோ இந்த 10 பாயிண்ட் அன்அபிஷியலா வந்த 10 பாயிண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ இதெல்லாம் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல எதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஈரான் இஸ்ரேல் வாரா இருக்கட்டும் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த நம்ம எல்லாம் சோசியல் ஹிஸ்டரின்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்போம். ஸோ இது ஒரு சப்ஜெக்டா பார்த்தீங்கன்னா இன்னும் ஆட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு என்னமோ தோணுது. ஸோ அடுத்து நான் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ். பாய்.